ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. விநாயக புராணம் சாப்டர் 5. விக்னராஜனின் விஸ்வரூபம். ஒரு சமயம் மகா பிரளயத்தின் போது துவாதச சூரியர்களும் ஒன்றாகச் சேர்ந்து இப்பிரபஞ்சத்தை 12 வருடங்களுக்கு உஷ்ணத்தால் தகித்தனர். எங்கும் மழை இல்லை. நீர்நிலைகள் வெற்றி பசுமை என்பதை காண முடியாததாகிவிட்டது. இப்பூமண்டலத்தை தாங்கிக் கொண்டிருந்த ஆதிசேஷனாலும் அந்த உஷ்ணத்தை பொறுக்க முடியவில்லை. வேதனைப்பட்டு தவிக்கும் போது அவனது 1000 முகங்களிலிருந்து விஷாக்னி பீரிட்டு வெளிப்பட்டது. ஏற்கனவே உஷ்ணம் பொறுக்காது தவித்துக் கொண்டிருந்த பூமண்டலத்து ஜீவராசிகள் இப்போது விஷாக்னியும் கலந்து கொள்ளவே அடியோடு அழிந்து போயின. சூரியர்களின் உஷ்ணமும் விஷாக்னியும் ஒன்றோடு ஒன்று கலந்தபோது அதிக உஷ்ணம் உண்டாயிற்று. அதன் உக்கிரத்தில் 12 சூரியர்களுமே பஸ்மமாயினர். அண்ட சராசரங்கள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாது அழிந்தன. பஸ்மங்களிலிருந்து உண்டான மேக கூட்டங்கள் 100 வருட காலத்துக்கு தாரை தாரையாக நீரை வர்ஷித்தன. விடாது பெய்ததால் எங்கும் ஜலப்பிரவாகம். சப்தலோகங்களும் அழிந்தன. இந்திரன் முதலான தேவர்கள் மறைந்தனர். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் முதலான மும்மூர்த்திகளும் தங்களுக்குள் ஒன்றாக ஐக்கியமாயினர். எங்கும் ஒரே சூன்யம். இந்த சமயத்தில் ஆதி பரம்பொருளான விநாயக பெருமான் வக்ரதுண்டராகத் தோன்றினார். பிரளயத்தால் அழிந்து போன அண்ட சராசரங்களை மீண்டும் உண்டாக்க மும்மூர்த்திகளையும் தோற்றுவித்தார். வக்ரதுண்டரால் தோற்றுவிக்கப்பட்ட மும்மூர்த்திகளும் தங்களை படைத்த பரம்பொருளை அறிய விரும்பி எங்கும் தேடினர். அவர்களால் அப்பரம்பொருளை காண முடியவில்லை. 1000 வருடங்கள் கடும் தவம் செய்தனர். அதன் முடிவில் விநாயகர் அவர்களுக்கு காட்சி தந்தார். கோடி சூரிய பிரகாசம் கொண்ட நவரத்தனங்கள் இழைக்கப்பட்ட கிரீடத்தை முடியில் தரித்தவனாய், நெற்றியில் திலகம் மின்ன, காதுகளில் ரத்ன குண்டலங்கள் அசைந்தாடும் போதும் அவற்றிலிருந்து எழும் ஒளி கன்னங்களில் பரவ, நீண்ட துதிக்கையோடு 4 கரங்களிலிருந்தும் ஆயுதங்களை தாங்கி பொன்மயமான ஆபரணங்கள் அணிந்து மார்பிலே கொன்றை மாலை தவழ கனிவு ததும்பும் பார்வையோடு அவர்கள் முன்பு தோன்றிய கணநாதனை கண்டதும் மும்மூர்த்திகளும் அவரது பாதார விந்தங்களில் பணிந்து துதித்தனர். தேவதேவா, நாங்கள் இப்போதுதான் கிருதார்த்தர்களானோம். எங்களை படைப்பித்த நோக்கம் என்ன? எக்காலமும் தங்களிடம் பக்தி குன்றாது இருக்கவும் தங்கள் சேவையை எங்களுக்கு என்றென்றும் நிலைத்திருக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். விநாயகரும் சந்தோஷமாக, முக்குணஸ்வரூபிகளே, நீங்கள் கோரிய வரம் தந்தேன். பிரளயத்தால் அழிந்து போன அண்ட சராசரங்களையும் சகலவித ஜீவராசிகளுடன் நீங்கள் சிருஷ்டிக்க வேண்டும். பிரம்மதேவா, வேதாகமங்களை கொண்டு சகல லோகங்களையும் ஜீவராசிகளோடு சிருஷ்டிக்கும் சக்தியை உனக்கு அளிக்கிறேன். விஷ்ணு, யோகத்தினால் யாவரையும் ரட்சிக்கும் சக்தியையும் ஏகாட்சர ஷடாட்சர மந்திரங்களை கொண்டு எங்கும் சர்வவியாபியாய் இருந்து அனைவரையும் சம்ஹரிக்கும் சக்தியையே ருத்ரனும் அடைவார்கள் என்றார். அப்போது பிரம்மதேவன் அவரை வணங்கி, கணாதிபா, சகல புவனங்களையும் அநேக கோடி தேவராசிகளோடு சிருஷ்டிக்குமாறு கூறினீர்கள். நான் எவ்வாறு அதனை செய்து முடிப்பது? அதையும் எனக்கு காட்டி அருள வேண்டும் என்றார். பிரம்மதேவா, என் உதரத்தில் சகல புவனங்களும் அடக்கம். அங்கே சென்று அவற்றை கண்டு அவ்வாறே சிருஷ்டி செய் என சொன்ன விநாயகர் தம் துதிக்கையார் பிரம்மதேவனை வாயில் போட்டு விழுங்கினார். அருகில் நின்றிருந்த விஷ்ணு, ருத்ரர் இருவரும் தங்களுக்கும் அவற்றை காணும் பாக்கியம் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்திக்க அவர்களையும் எடுத்து விழுங்கினார். வக்ரதுண்டனின் திருவயிற்றிற்குள்ளே சென்று மும்மூர்த்திகளும் அங்கே பிரமிக்கத்தக்க காட்சியை கண்டனர். அண்ட சராசரங்கள் அனைத்தும் சகல ஜீவராசிகளோடு அங்கு இயங்குவதை பார்த்தனர். 7 லோகங்களும் அவரது உதரத்திலே அடக்கமாகியிருந்தன. படைத்தல், காத்தல், அழித்தல் எனப்படும் 3 வகை தொழில்களை நிர்வகிக்கும் மும்மூர்த்திகளையும் அங்கே கண்டனர். கைலைங்கிரியில் தேவகணங்களோடு வீட்டிருக்கும் பரமேஸ்வரனும், பார்க்கடலில் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்ட நாராயணனும் அங்கே காணப்பட்டனர். 4 வேதங்களையும் அவற்றின் அங்கங்களோடு கண்டனர். இந்திரன் முதலான தேவர்கள், கிண்ணரர், கிம்புடர் முதலான கந்தர்வரும், ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை போன்ற தேவமாதர் ஆகியோரையும் பார்த்தனர்.
சூரியன், சந்திரன் முதலான நவக்கிரகங்கள், நக்ஷத்திர தேவதைகள், அஷ்டதிக்கு பாலகர்கள் என்னும் இதர அதிதேவதைகளையும் கண்டனர். அசுரர்கள் அவர்கள் தம் மாயாபுரிகள் மற்றும் நாகர்கள் இருக்கும் பாதாள லோகங்களை கண்டபோது மும்மூர்த்திகளும் பிரமித்தனர். சகல புவன சிருஷ்டிக்கும் அடக்கமான பஞ்சபூதங்களையும் அங்கே கண்டனர். மேரு, விந்தியம் முதலான பர்வதங்கள், நெய்மிசாரண்யம் போன்ற ஆரண்யங்கள், கங்கை, காவேரி முதலான நதிகள் இன்னும் அநேக புண்ணிய தீர்த்தங்களையும் பார்த்தனர். நகரங்களும் வனாந்தரங்களும் அவற்றில் வாழும் மனிதர்கள், மிருகங்கள் ஆகியவற்றோடு அவர்களுக்கு தெரிந்தனர். முனிவர்கள், சித்தர்களையும் கண்டனர். விநாயகரின் உதரத்தில் சகலமும் அடக்கமாயிருப்பதைக் கண்ட மூவரும் மைமறந்து நின்றனர். சிருஷ்டியின் பிரபாவத்தை உணர்த்திய விநாயகர் அவர்கள் பார்வையினின்று மெல்ல அக்காட்சியை மாயையால் அகற்றினார். உணர்வு வரப்பெற்ற மும்மூர்த்திகளும் அங்கிருந்து வெளியே வர முயன்றனர். ஆனால் ஆதியும் அந்தமும் காண முடியாது அவர்கள் தவித்தனர். எந்த வழியாக உள்ளே நுழைந்தோம், எப்படி வெளியேற வேண்டும் என்று தெரியாது திண்டாடினர். விநாயக பெருமானை மனதில் தியானித்து, தேவாதி தேவா, சிருஷ்டி பிரவாகத்தை காட்டி அருளிய தாங்கள் எங்களை ஆதி அர்த்தம் காண முடியாத இந்த சூன்ய பிரதேசத்திலிருந்து வெளிவர காட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். விநாயகரும் மகிழ்ச்சி அடைந்தவராய் துதிக்கை வழியாக பிரம்மதேவனையும் இரு செவிகளின் வழியாக விஷ்ணு ருத்ரரையும் வெளிப்படுத்தினார். உதரத்திலிருந்து வெளிப்பட்ட மும்மூர்த்திகளும் பகவானின் பாதார விந்தங்களை பணிந்து தொழுதனர். முக்குண மூர்த்திகளே, இனி நீங்கள் உங்களுக்கிட்ட காரியங்களை செவ்வனே நடத்தி வாருங்கள் என்று அருளி வக்ர துண்டரும் அவர்களை விட்டு மறைந்தார்.